அனைவருக்கும் வணக்கம். உன் மவனுக்கு தாண்டி இது புதுசு. உன் மருமகளுக்கு ஒன்றும் இது புதுசு இல்லையே. அவளுக்கு என்ன நீ முறையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குன்னு தேங்காய் மட்டையை உரிச்சிக்கிட்டு ராணி மீனாட்சி பார்த்து கேட்குறா. அப்போ மீனாட்சி சொல்கிறா, உனக்கெல்லாம் அது புரியாதுடி. எல்லாம் அந்தந்த முறைப்படி நடந்தாகணும் சொல்லிக்கிட்டே நாய்க்கும் சோத்த வைக்கிறா. அப்போ ராணி சொல்கிறா, ஆனால் உன் மருமவ இருக்காளே, போன ஜென்மத்தில் வலுவாக ஏதோ புண்ணியத்தை கட்டியிருக்கா. இல்லைனா உன்ன மாதிரி ஒரு மாமியார் அவளுக்கு வாச்சிருக்குமா என்ன? ஆமாம், எனக்கு நீங்கள் ஜனாதிபதி விருது தான் கொடுக்க போகிறீங்க. போடி போய் உன் பொழப்ப பாரு. உன் புருஷன் டானு மணி அடித்த மாதிரி இப்போ சோத்துக்கு வந்துடுவான். போய் அவனுக்கு போய் பொங்கி போடு அப்படின்னு மீனாட்சி ராணியை பார்த்து சொல்கிறா. உடனே ராணியும் மீனாட்சியும் அவங்கவுங்க வீட்டை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ராணி உரிச்சு போட்டிருந்த அந்த தேங்காய் மட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு தன்னுடைய பின் வாசலுக்கு வராங்க மீனாட்சி. ஏற்கனவே அங்கே குவிக்கப்பட்டிருந்த அந்த தேங்காய் மட்டைகளோட தான் கையில் கொண்டு வந்த அந்த தேங்காய் மட்டையெல்லாம் வீசிட்டு சமையல் ஆச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது மீனாட்சியுடைய வீட்டுக்கு பின்வாசலை தாண்டி சுவரோடு இணைக்கப்பட்டிருந்த கொட்டையிலிருந்து ஒரு குரல் கேட்குது. இந்தா தாளிக்க போகிறேன், ஆயிடுச்சு என்றாள் லதா. லதா தான் மீனாட்சியோட மருமகள். அப்போ மீனாட்சி லதா கிட்ட சொல்கிறாங்க, சின்னவன் சோத்துக்கு வர நேரம் ஆயிடுச்சு. அவனுக்கு ஆறிப்போய் இருந்தால் ஆறிப்போய் எல்லாமே அவனுக்கு சின்னவன் சோத்துக்கு வர நேரம் ஆயிடுச்சு. அவனுக்கு எல்லாமே ஆறிப்போய் இருக்கணும். சீக்கிரமாக அடுப்பை விட்டு இறக்கி அந்த காத்தடிக்க கீழே எல்லாத்தையுமே கொண்டு வந்து வை. அடுத்த வாரத்திலேருந்து நீ தான் அவனுக்கு பரிமாறணும் அப்படின்னு மீனாட்சி சொல்கிறாங்க. தான் நிற்கக்கூடிய திசை பக்கமே வராதவனுக்கு அவன் வந்தால் ஓடி மறையும் தான் எப்படி பரிமாறப் போகிறோம் என்பதை நினைத்து அடுப்பு கனலுடன் லதாவுடைய உடலும் கொதித்து வியர்த்திருந்தது. அப்போ லதா நடந்ததை நினச்சி பார்க்குறாங்க. லதாவை வந்து பெண் கேட்டு மீனாட்சி வரும்போது மீனாட்சியோட உள்ளிக்குச்சியாக ஒட்டி கொண்டு வந்தவன் தான் இந்த மீனாட்சியுடைய சின்னவனான குமார். காஃபியை கொடுக்க குனிந்தபோது படக்கென்று தன்னுடைய பார்வையை திருப்பியும் கொண்டான். அண்ணன் பொண்டாட்டித்தான். அண்ணி என்று அவன் ஒரு நாளும் லதாவை அழைத்ததில்லை. ஆத்திர அவசரத்திற்கு கூட பின்வாசல் கொட்டைக்கு கூட அவன் வந்ததே இல்லை. லதாவை விட 3 வயது தான் அவன் இளமை என்றாலும் அவனுக்கென்று ஒரு மரியாதையை அவனே உருவாக்கியும் வைத்திருந்தான். தன் கல்யாணத்திற்கு முதல் நாள் சாயங்காலம்தான் லதா தன் கணவனான மீனாட்சியுடைய மூத்த மகனான சிவாவை பார்த்தாள். சிவா நல்ல உயரம், நல்ல சிவப்பு. அடியே லதா, இந்த மீனாட்சியை பொல்லா கிளவிடி. கருவாக்குறிச்சி திருவிழாவில் உன்னை கண்டதுமே 2 மாதத்தில் அவன் மவனுக்கு உன்னை எழுதிவிட்டா பாரு. அவனுக்கு ஏற்ற வாட்ட சாட்டத்தில் பொண்ணையும் தேடி பிடிச்சிட்டாடி என்று லதாவுடைய தோழிகள் மீனாட்சியை புகழ்ந்தும் லதாவை கேலி செய்தும் கொண்டிருந்தார்கள். பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒளிந்து மறைந்து கூட பேசிக்கொள்ள முடியாத வகையில் அவசர கதியில் இந்த தேதி குறித்தாயிற்று. லதாவை பார்த்த 2 மாதத்தில் மீனாட்சி தன் மகனுக்கு லதாவை திருமணம் செய்து வைத்துவிட்டாள். உருவ பொருத்தம் போல மனப்பொருத்தமும் ஊரெங்கும் வளர்ந்தது. மீனாட்சிக்கு ஏற்றாற் போல லதாவும் நடந்து கொண்டாள். மாமியாருக்கும் மருமலுக்கும் எந்தவிதமான சண்டையும் இல்லை. அம்மா மகள் போல இருவரும் பழகி வந்தனர். வம்பு தும்புக்கென்று வழியில்லாமல் போய்கொண்டிருந்தது லதாவுடைய வாழ்வு. தன் கணவனான சிவாவுடன் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாள். ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பெற்றெடுத்தாள். அடுத்தடுத்த பேர பிள்ளைகள் ஆகிவிட்டது மீனாட்சிக்கு. இதனால் அடுத்து மீனாட்சியுடைய எண்ணமானது தன்னுடைய சின்னவனான குமாருக்கு பெண் பார்க்க வேண்டுமென அடுத்த கட்டத்தை அவள் தொடங்கிய காலம்தான் அது. அந்த சமயத்தில் விடிய காலையிலேயே வயலுக்கு போயிருந்த சிவா வேக வேகமாக ஓடி வந்தான். தன்னுடைய வண்டியின் சாவியையும் தேடி ஓடினான். ஏல பெரியவன, என்னடா 4 காலில் ஓடி வர? திண்ணையில் கால் நீட்டி உட்கார்ந்திருந்த மீனாட்சி தன் மூத்த மகனான சிவாவை பார்த்து கேட்டாள். ஒன்றுமில்லம்மா, இந்த வந்துடுறம்மா என்று தன் வண்டியை உதைத்து வேகமாக கிளம்பி மின்னல் வேகத்தில் பறந்தான் மூத்தவனான சிவா. அவன் போன கொஞ்ச நேரத்திலேயே அவனை பின்தொடர்ந்து சின்னவனான குமாரும் ஓடி வந்தான். அம்மா அம்மா, அண்ணனை எங்கம்மா என்றும் கேட்டான். இப்போதாண்டா அவன் அண்ணன் வேகமாக வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறான். நீ ஏண்டா இப்படி ஓடி வர? என்னடா ஆச்சு? என்னடா நடக்குது? சொல்லி தொலைங்களண்டா அப்படின்னு மீனாட்சி தான் சின்னவனான குமாரை அதட்டி கேட்டாள். 2 பேரும் மாறி மாறி ஓடி வரீங்க, எனக்கு நெஞ்செல்லாம் படபடப்பாக இருக்குடா, என்னன்னு சொல்லி தொலைங்களண்டா என்று சின்னவனிடம் கேட்டாள். அப்போது குமார் தன் அம்மாவிடம் சொன்னான். அம்மா, அண்ணனை பாம்பு கடிச்சிட்டுமா. இப்போ தான் முத்து பையா என்கிட்ட ஓடி வந்து சொன்னான், அதான் நான் ஓடி வந்தம்மா என்று சொல்கிறான். உடனே மீனாட்சி, ஐயையோ, என் புள்ள அவன் வண்டியில் தனியாக போயிருக்கானாடா, சீக்கிரமாக போடா,
அவனை போய் காப்பாத்துடா, போடா போடா என தன்னுடைய இரண்டாவது மகனையும் ஓடச் சொல்கிறார். இரண்டாவது மகன் குமார் ஓடும்போதே கத்தி சொல்கிறார், சீக்கிரமா போடா, என் மவனை நீ கொன்னுடாதடா சின்னவனே என்று கத்துகிறாள். சாணி கொண்டு மெழுகியிருந்த அவளுடைய வீட்டின் மண் தரையில் புரண்டு தன்னுடைய உடம்பெல்லாம் மண் துகளாக சாணி கொண்டு மெழுகியிருந்த மண் தரையில் புரண்டு உடம்பெல்லாம் மண் தூளாக உருண்டு கொண்டிருந்தாள் மீனாட்சி. எப்படியாவது என் மகன் பிழைச்சி வந்தனுமே, அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதே அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டும் இருந்தாள். லதாவிற்கு இதை கேட்டதும் ஒரே அதிர்ச்சி. தான் கணவனுக்கு ஒன்றும் ஆகிவிடக்கூடாது என கடவுளை வேண்டிக் கொண்டும் இருந்தாள். ஆனால் சிவாவுக்கோ நெஞ்சு வீங்கி வாய் வரை வந்தது போல இரத்த நாளங்கள் புடைத்திருந்தன. தானாகவே மருத்துவமனைக்கு சென்று தன்னை காத்து கொள்ள முயன்ற சிவாவோ மருத்துவமனை வாசல் வரை மட்டுமே உயிரை கொண்டு செல்ல முடிந்தது. வண்டியுடனே சரிந்தவன் சடலமாக தான் வீட்டுக்கே திரும்பி வந்தான். மீனாட்சியையும் லதாவையும் விட அவனுடைய பிள்ளைகளின் அழுகையை பார்த்துதான் ஊரே அன்று ஒப்பாரி வைத்து அழுதது. அப்போது சிவாவுடைய மகன் தன்னுடைய சித்தப்பாவை கட்டி கொண்டு, சித்தப்பா சித்தப்பா, அப்பாவை எழுப்பு சித்தப்பா, அப்பா எதிர்க்கவே மாட்டுக்கார, எழுப்பு சித்தப்பா என சொல்லுவதை பார்த்து சிவாவின் மகனை கட்டி கொண்டு போதுதான் குமாரே வாய்விட்டு அழுதான். எல்லா காரியங்களும் முடிந்துவிட்டு எல்லோரும் அவரவர் வீட்டுக்கு சென்று விட்டார்கள். வீடு அதன் உரிமையாளருடன் மட்டுமே தற்போது வாழ ஆரம்பித்தது. பேரப்பிள்ளைகளை அழைத்து செல்வதற்காக லதாவுடைய அப்பா வந்திருந்தார். ஒரு மாதம் புள்ளைய என்கிட்ட இருக்கட்டும், புள்ள ஏங்கி கிடக்குது என்று பசுவாசியான குரலில் பேசினார் லதாவுடைய அப்பா. லதாவுடைய அப்பா மீனாட்சி கிட்ட சொல்கிறாங்க, ஒரு மாதம் புள்ள எங்ககிட்ட இருக்கட்டும், புள்ள ஏங்கி கிடக்கிறா, அவள் இங்கே இருந்தால் அவன் புருஷனே நினச்சிக்கிட்டு இருப்பா, எங்கள் வீட்டுக்கு வந்துட்டானா ஓரளவு கொஞ்சம் தேருவா அப்படின்னு தான் மகளை அழைச்சிட்டு போகிறதாக மீனாட்சி கிட்ட சொல்கிறாரு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அதெல்லாம் சரியாக வராது, இப்போ நான் யாரையும் எங்கேயும் அனுப்புகிறதா இல்லை அப்படின்னு மறுக்கிறாங்க. என் பொண்ணை இந்த கோலத்தில் உங்களை நம்பி நான் எப்படி விட்டுட்டு போகிறது அப்படின்னு லதாவுடைய அப்பா கேட்குறாரு. தான் மனசில் வச்சிருந்த அந்த கங்குகளை வார்த்தைகளில் அடுக்கி வைத்தார் லதாவுடைய அப்பா. இதனால் கோபமான மீனாட்சி லதாவுடைய அப்பாவை பார்த்து, என் வீட்டுக்கு நீ கட்டி அனுப்பிட்டல்ல, அதோடு முடிஞ்சது உன் கணக்கு, உன்னுடைய பேச்சுக்கெல்லாம் உன்னுடைய குரலுக்கெல்லாம் இங்கே சோழியே இல்லை, நீ நடைய கட்டுவோம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி எழுந்து உள்ளே போயிட்டாங்க. அப்போது லதா தன்னுடைய அப்பாவை கட்டி கொண்டு சொல்கிறாங்க, எப்பா நீ பயப்படாதப்பா, நான் நல்லா தான்ப்பா இங்கே இருப்பேன், என் பிள்ளைங்க இங்கே இருக்கிறது தான்ப்பா சரியாக இருக்கும், என்னை நீ அங்கே கூட்டிகிட்டு போய் அண்ணனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கிடமே தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணிடாதப்பா, இந்த கிழவி வெடுக்குன்னு பேசுவாளே ஒழிய தான் குட்டிகளை விடமாட்டாப்பா, நீ அஞ்சாமல் போப்பா, என் புருஷன் ஆவி தாங்காதுப்பா, நான் இங்கே இல்லைனா என்று அவளும் கண்ணீர் வடிக்கிறாள். லதாவும் அப்பாவும் தன்னுடைய மகளே இப்படி சொல்லிட்டாளே என, சரிம்மா நான் ஊருக்கு கிளம்புறேன்னு அவர் ஊருக்கு கிளம்பி விட்டார். நாட்களும் வேகமாக சென்றது. 1 வருடம் முடிந்து விட்டது. முதல் நாள் வரை காய்ந்த பூ வைத்திருந்த சிவாவின் படத்தில் சந்தன குங்குமம் வைக்கப்பட்டு மாலைகளும் அடுக்கப்பட்டிருந்தன. முதல் வருட தெவசம் முடிந்து பந்தி போய் கொண்டிருந்தது. அவனின் சடலத்தின் முன்பு இறைந்த சோகம் இப்போது யாரிடமும் இல்லை. லதாவிடம் மட்டுமே ஒரு சோர்வு தெரிந்தது. பிள்ளைகள் அப்பனை தேடவில்லை, விளையாட்டில் ஒளிந்து மறைந்திருந்தார். பிள்ளைகளெல்லாம் விளையாட்டில் கவனத்தை செலுத்தி கொண்டிருந்தனர். அப்போது, இவ என்னடி மீனாட்சி, சின்னதாக ஒரு பொட்டு வச்சிருக்கா உன் மருமக என மீனாட்சியின் உறவுக்கார கிழவி லதாவை கை காட்டி மீனாட்சியிடம் கேட்டார். அதுக்கு உடனே மீனாட்சி, அதுக்கு என்ன இப்போ, அவள் முகரைய பொட்டு இல்லாமல் காண சகிக்காது, வச்சுட்டு போகிறாப்போ என்று மீனாட்சி அந்த விஷயத்தை முடித்து விட்டாள். அப்போது இன்னொருத்தி, வயசுக்காரி புருஷன் இல்லாமல் இருக்கா, நீதானே கொல்லிக்கட்டையாக எரிஞ்சு அவளை நீ காக்கணும் என்று மூத்த கிழவி பாக்கை உடைத்து கொண்டே கேட்டாள். இதனால் கோபமான மீனாட்சி, எனக்கு எல்லாம் தெரியும், நீ பாக்கிடிச்சல்ல, அதை நிறுத்திட்டு உன் வீட்டு பக்கமாக கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் முந்தானையை உதறி அவளுடைய வாசலை கை காட்டினார் மீனாட்சி. இப்படியே நாட்களும் சென்றது. அன்னிலிருந்து 3 மாதங்களுக்கு பிறகு தன்னுடைய இளைய மகனான சின்னவனான குமாரிடம் பேச ஆரம்பித்தார் மீனாட்சி. என்னம்மா நீ சொல்கிற? ஏம்மா என்னம்மா பேச்சு பேசுகிற நீ? அது அண்ணிமா, என் அண்ணனோட பொண்டாட்டி, அதை போய் நான் எப்படிம்மா கட்டுறது அப்படின்னு குமார் கேட்குறான். ஆமாண்டா, அண்ணி தான், யார் இல்லைன்னு சொன்னா, ஆனால் இன்னைக்கு உன் அண்ணன் உயிரோடு இல்லையே, அவன் இடத்துல நான் யாரை நிறுத்துறது அப்படின்னு மீனாட்சி தான் 2வது மகனான குமாரை பார்த்து கேட்குறாங்க.
அதுக்குன்னு நீ இந்த அசிங்கத்தை பண்ணுவியா அப்படின்னு குமாரும் கேட்குறான். ஏல எதுடா அசிங்கம்? அவன் கூட பிறந்தவன் இருக்கப்போவே அவனுங்க பொண்டாட்டியை கவுத்து போடுறானுங்க. உனக்கு என்ன கேட்குது என்று மீனாட்சி தன் மகனை பார்த்து கேட்டாள். உனக்கு என்னம்மா கூறு கெட்டு போச்சா? ஒரு பொம்பளை, அதுவும் நான் விவரமாக பேசக்கூடிய ஆளு, நீ நல்ல விவரம் தெரிஞ்ச நீலாம் இப்படி பேசக்கூடாதுமா. என்ன நீ இதுக்கு மேலே வற்புறுத்தாத, ஆளை விட்றியா ஆத்தா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு உடனடியாக அங்கிருந்து அவன் கிளம்பி போயிட்டான். அவன் எப்போ போவான்னு காத்துக்கிட்டு இருந்த லதா வேகமாக ஓடி வந்து தன் அத்தையான மீனாட்சியுடைய காலில் விழுந்து கதறி அழுதாள். வேணா அத்தை, என்னையும் என் பிள்ளைகளையும் முற்றுங்க அத்தை, நாங்கள் எங்கேயாச்சும் போய் பொழைச்சிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சிடாதீங்க. இப்படிப்பட்ட சேத்த வாரி என் வாழ்க்கையில் வீசாத்தீங்க அத்தை என்று குலுங்கி குலுங்கி மீனாட்சியுடைய கால்களை பிடித்து கொண்டு சத்தமிட்டு அழுதாள் லதா. சேத்த குலைச்சி தான் எரிய போகிறேன். ஆம்பளை இல்லாமல் இந்த வயசை கடக்கிறது எம்புட்டு சிரமம்னு எனக்கு தெரியுண்டி, எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு முன்னாடியே தாலியை அறுத்தவன் நான் சொல்கிறேன், என் பேச்சை நீ கேளு என்று மீனாட்சி லதாவை பார்த்து சொன்னாள். உடனே கோபமான லதா, நான் கேட்டனா? புருஷன் வேணும்னு நான் கேட்டனா அப்படின்னு மீனாட்சியை பார்த்து கேட்குறா. உனக்கு புருஷன் வேணாம், ஆனால் என் பேர பிள்ளைக்கு அப்போ வேணும் அப்படின்னு மீனாட்சி அழுத்தமாக சொல்கிறா. உடனே கோபமான லதா சொல்கிறா, எவன் பெற்றதுக்கு எவன் அப்பன் அப்படின்னு கேட்குறா. ரெண்டுமே நான் பெற்றது தான். சிவாவும் நான் பெற்றவன் தான், குமாரும் நான் பெற்றவன் தான். ஒருத்தன் விட்டுட்டு போனதை மிச்சம் இருக்கிறவன் வச்சு கரையேற்றுவான் என்று தன்னுடைய திமிரான பேச்சில் பேசுகிறாள் மீனாட்சி. இதனால் கோபமான லதா, உங்ககிட்டலாம் பேச முடியாது, என் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வரட்டும், நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறா. இதனால் கோபமான மீனாட்சி, என் கட்டையை தாண்டி ஒரு துரும்பும் இந்த வீட்டை விட்டு வெளியேற முடியாது, தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. வீணா பிடிவாதம் பிடிச்சி உன் பிள்ளைங்களை வீதியில் விட்டுறாத. என் காலம் முடிகிறதுக்குள்ளே உங்கள் எல்லாத்தையும் நான் கரையேற்றி விடணும். அதுக்காக தான் என் உசுரை நான் பிடிச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு மீனாட்சி பேசுகிறாங்க. உனக்கு புருஷன் வேணான்னா தாராளமாக நீ தள்ளி வாழ்ந்துக்க. ஆனால் ஊரு கண்ணுக்கு நீ சின்னவன் பொண்டாட்டியாக தான் இனி வாழணும் என்று தன்னுடைய முந்தானையை பாயாக்கி வீட்டு வாசலிலே படுத்து கொண்டாள் மீனாட்சி. சின்னவனுக்கும் அதே சலுகை கொடுக்கப்பட்டது. நீ வேணும்னா தள்ளி வாழ்ந்துக்க என்று. அண்ணின்னு தோணுச்சுன்னா நீ தள்ளி வாழ்ந்துக்க, ஊரு கண்ணுக்கு அவளை பொஞ்சாதியாக நடத்திக்க என்று கல்யாணத்துக்கு தேதியும் குறித்தாயிற்று. இப்போதெல்லாம் குமாருடைய வருகையை லதா எதிர்பார்ப்பது அவளுக்கே நெடுடலாக இருந்தது. ஏன் இப்படி படபடப்பாக இருக்கிறது என்று தன்னைத்தானே சோதித்தும் கொண்டாள். தன்னை அறியாமலேயே உடலானது அவனுக்காக தயாரானதையும் அவளால் ஒத்துக்கொள்ளவே முடியவில்லை. இறந்தவன் ஆன்மா மீது இப்பொழுதெல்லாம் ஒரு பயத்தை வளர்த்து வந்தாள். ஆசை தீர தீர புதுத்தீ வளர்த்து தினம் தினம் அவளிடம் பொசுங்கியவளை பாம்பு கொண்டு போகும் என அவள் அறிந்திருக்கவே மாட்டாள். ஆசை தீர தீர புதுத்தீ வளர்த்து தினம் தினம் அவளிடம் பொசுங்கியவனை பாம்பு கொண்டு போகும் என அவள் அறிந்திருக்கவே மாட்டாள். உலகம் சொல்லி வைத்த ஒருவனுக்கு ஒருத்தியை இதற்கு முன் யாரும் கடந்து அவள் கண்டதில்லை. இன்னொருவனை சேர்வதில் அச்சம் இருந்தாலும் உள்மனம் புதியதோர் சகாதத்திற்கு அவளை உந்தியது. குமார் எப்போதாவது அவளை கவனிக்கிறானா எனவும் நோட்டமிட்டு கொண்டும் இருந்தாள். ஆனால் அவனோ பழைய குழந்தன் பதவியிலிருந்தும் தன்னை விடுவித்து கொள்ளவே இல்லை. எதிர் வீட்டில் வசித்து வந்த வனஜா திடீரென மீனாட்சியுடைய வீட்டு வாசலில் வந்து கத்தினாள். ஏ கிழவி, இப்போ இதே உன் சின்ன பிள்ளைக்கு கல்யாணமாகி இன்னொருத்தி இந்த வீட்டில் இருந்திருந்தா நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ண துணிஞ்சிருப்பியா அப்படின்னு கேட்குறா. இடுப்பில் தண்ணீர் குடத்தை வச்சுக்கிட்டே வனஜா வந்து கேட்குறா. அதுக்கு பின் வீட்டு வனஜா கேட்டதை உடனே கொதிச்சு போன மீனாட்சி அவளுக்கு பதில் சொல்கிறா. அது எப்படி பண்ண முடியும்? சின்னவன் குடியிலையா நெருப்ப வைக்க முடியும்? அப்போ நான் என்ன பண்ணுவேன்? லதா கிட்ட உன் விதி அவ்வளோ தாண்டி லதான்னு என் பக்கத்திலேயே அவளுக்கு ஒரு பாயை போட்டிருப்பேன் என்று இந்த கல்யாணை நிறுத்த யார் வந்து குறுக்கிட்டாலும் எல்லோருடைய கேள்விகளுக்கும் மீனாட்சி உரிதான ஒரு பதிலையும் சொல்லி வந்தாள். தன்னுடைய பேர பிள்ளைகள் திசை மாறாமல் தன்னுடைய உள்கொடியிலேயே வளர்வார்கள் என்கிற உறுதியும் தெளிவும் மீனாட்சிக்கு வலு சேர்த்தது. அப்போது தன் மூத்த மகனான சிவா பெரியவனின் படத்தை காணும் போதெல்லாம் எனக்கு துணையா நில்லியா என்று மீனாட்சி கண் கலங்குவாள். கண்களையும் துடைத்து கொள்வாள். கொழுந்தனை திருமணம் செய்வதற்காக
கொழுந்தனை மறுமணம் செய்வதற்கு லதாவுடைய பிறந்த வீட்டிலிருந்து ஆரம்பத்தில் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பினாலும் மீனாட்சியுடைய நாவிற்கு யாராலுமே பதில் சொல்ல முடியவில்லை. மேலும் லதாவுடைய அப்பாவிற்கும் அதில் ஒரு ஆறுதலும் இல்லாமலும் இல்லை. ஆரவாரமற்ற கொஞ்ச பேர் இருக்கையில் கொஞ்ச பேரை வைத்து அந்த திருமணமும் நல்லபடியாக நடந்தது. சித்தப்பாவையும் அம்மாவையும் மணக்கோலத்தில் பார்த்தபோது பிள்ளைகளின் கண்களில் ஒரு குழப்பமும் உண்டானது. இனி உங்களுக்கு இவன் சின்ன பையலடா, உங்களுக்கு அப்பா என்று அள்ளி முத்தம் கொஞ்சினார் மீனாட்சி. மாலையுடன் தன் அம்மாவான மீனாட்சியை பார்த்து அரை உதட்டில் சுளித்தான் குமார். ஏலே, என்னடா நமட்டலா சிரிக்கிற என்று மீனாட்சியும் கிண்டலடித்தாள். அப்போது தான் அம்மாவான மீனாட்சியின் கையை பிடித்து இளையவனான குமார் கேட்டான். 3 வயசு தான் குறைஞ்சதுன்னு சொல்லி கட்டி வச்சிட்டலாமா என்று கேட்டான். அட மடப்பைய மருமவனே, அவளுக்கு 10 வயசு ஜாஸ்தியானாலும் நான் கட்டி வச்சிருப்பேன். நீ என்ன அவளோட குடும்பமாக நடத்த போற என்று தலையை சாய்வாக வைத்து ஒரு வெட்டிவிட்டு கைகளை வீசி நகர்ந்தாள் மீனாட்சி. சின்னவனுடைய கல்யாணத்தை அவனுக்கென்ற ஒரு பரிவர்த்தனையில் எந்த விதமான குறையும் இல்லாமல் நடத்தி முடித்தாள் மீனாட்சி. அதன் முறையிலேயே அன்றைய இரவும் தயாரானது. ஊர் குற்றம் குறை பேசுவதை நிறுத்திவிட்டு தம்பதிகளுக்கு தெம்பு கொடுக்க தயாரானது. மணப்பெண்ணை அலங்கரித்து கொண்டிருந்தால் எதிர்வீட்டான ராணி. ஆரம்பத்தில் தேங்காய் மட்டையை உரித்து கொண்டு உன் மருமகளுக்கு நேரங்காலெல்லாம் பார்க்கணுமா என கிண்டலடித்த ராணிதான் இன்று அவளை அலங்கரித்து கொண்டும் இருக்கிறாள். அறையை அலங்கரித்து கொண்டிருந்தால் பின் வீட்டை சேர்ந்த வனஜா. பிள்ளைகளையெல்லாம் தூக்கி வைத்திருந்தால் மூத்த கிழவி. இது எதிலுமே ஈடுபாடு இல்லாதவள் போல வழக்கம் போல நாடகம் பார்த்து கொண்டிருந்தால் மாமியாரான மீனாட்சி. தன்னுடைய கொழுந்தனை தான் பழகிய அறைக்குள் எதிர்பார்த்து இருந்தாள் லதா. தள்ளியிருந்தாலே பெருமதிப்பு என்றும் முடிவெடுத்தும் இருந்தாள். ஆனாலும் தன் உடல் அப்படி சொல்லுமா என்பதில் அவளுக்கும் சந்தேகம் இருந்தது. மணப்பந்தலில் அவன் வாசம் அவளை துளைத்தபடியே இருந்தது. உடல் ஒரு போக்காகவும் அவள் ஒரு போக்காகவும் தான் போய்கொண்டிருந்தார்கள். ஆண் நெடி இல்லாமலேயே ஆயுளை முடிப்பது என்பது அவளுடைய கணக்கு. அப்படியொரு புனிதத்தை ஊர் சொல்ல கேட்டு வளர்த்தவள்தான் அவள். அப்படி ஒரு புனிதத்தை ஊர் சொல்ல கேட்டு வளர்ந்தவள்தான் அவள். ஆண் துணையின்றி தன்னுடைய மாமியாரான மீனாட்சி கிழவி பிள்ளைகளை வளர்த்து பெருமதிப்புடன் வாழ்ந்ததை ஊரே போற்றி கொண்டிருப்பதைப் போல அவளும் ஒரு புகழுக்கு ஆசை கொண்டாள். ஆனாலும் அவளுள் ஒரு தீ அவளுக்கு ஒத்துழைப்பதாக இல்லை. விடியலில் லதா தலை மூழ்கியிருந்தாள். நேரங்கடந்து எழுந்த குமாருக்கு பேச்சுவார்த்தை எதுவுமின்றி ஆவி பறக்க இட்லிகளையும் பரிமாறினாள் புதுப்பெண்ணான லதா. முதல் நாள் இரவிற்கும் அன்றைய காலை உணவிற்கும் எவ்விதமான தொடர்பும் கொடுக்காமல் சாப்பிட்டுவிட்டு எழுந்தான் குமார். தன் அண்ணனுடைய படத்திற்கு முன் நின்று அவனை வணங்கி திருநீற்றையும் பூசி நிமிர்ந்த சின்னவனை பார்த்து ஏளனமாக சிரித்தாள் மீனாட்சி. அப்போது தன் தாயான மீனாட்சியை பார்த்து குமார் கேட்கிறார், ஏம்மா சிரிக்கிற என்று. அப்போது மீனாட்சி பேசிய வார்த்தைகள் குமாரை தூக்கி போட்டன. அவன் அதிர்ந்து போனான். மீனாட்சி பேசினாள். அன்னைக்கு உன் அண்ணனை காப்பாற்ற வெரசா வண்டி எடுத்தவன் பாலத்து டீ கடையில் ஒளிஞ்சி டீயெல்லாம் குடிச்சுப்புட்டு சாவகாசமாக போனியாமே. உன் கூட்டாளி நேற்று ராத்திரி போதையில் எல்லாத்தையும் வளரிட்டான்பா என்று தன் மகனான 2வது மகனான குமாரின் முகத்தை பார்த்து சொல்லிவிட்டு மீனாட்சி தன் மூத்த மகனான பெரியவனின் படத்தை முந்தானையால் துடைத்தாள். ஆனாலும் சிரிப்பை நிறுத்தவில்லை. இதனை மறுக்க முடியாமல் மறுப்பதற்கு ஏதும் இல்லாதவனாக வேகமாக அங்கிருந்து வெளியேறினான் சின்னவனான குமார். இந்த கதைக்கான முழு பாராட்டும் இந்த கதை ஆசிரியரான திருமதி அருணா சின்ராசு அவர்களுக்கே போய் சேரும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.